இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாங்கள் இயேசுனுடைய பாடுகளை, இறப்பை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய நற்செய்தியானது யூதாஸ் காரியத்தினுடைய சூட்சுமமான விடயத்தை குறித்து எங்களுக்கு பேசுகின்றது. எவ்வாறு தன்னுடைய எஜமானை காட்டிக் கொடுக்கலாம் என்று அவன் கங்கணம் கட்டிய விடயங்களை குறித்து நற்செய்தியில் நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். ஆக இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு நடந்தது என்ன என்பதை குறித்து இன்றைய சிந்தனைகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இயேசுவை காட்டிக் கொடுத்த பின்பு யூதாசுக்கு என்ன நிகழ்ந்தது? நாங்கள் சிலுவை பாதையை தியானிக்கின்றோம் அல்லது இயேசுடைய பாடுகளை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற போது அதிகம் சிந்திக்கப்படாத ஒரு விடயமாக இருப்பது யூதாசுக்கு நடந்த இறுதி நிகழ்வு. இருட்டிய பிறகு இயேசு ஆண்டவர் எங்கே இருப்பார் என்று சொல்லி அறிந்த யூதாசுக்கு தன்னுடைய ஆன்மாவுக்கான ஒளி எங்கே வருகிறது சொல்லி அவன் அறிந்து கொள்ளவில்லை. சொல்வார்கள், எதிரினுடைய பகைமையை விட பாதகமானது நண்பனுடைய துரோகம் என்று. யூதாசினுடைய துரோகத்துக்கான விலைதான் அவன் பெற்றுக்கொண்ட 30 வெள்ளிக்காசு. அந்த வெள்ளிக்காசுகளை வைத்துக்கொண்டு பட்டு மஞ்சம் வாங்க நினைத்தவனுக்கு கிடைத்தது முள்ளு மெத்தை. எனவே யூதாஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மை நண்பனை இழந்து அவன் எதிரியை சம்பாதிக்க, எதிரியாக இயேசுவை பார்க்க ஆரம்பிக்கின்றான். சொல்வார்கள், பணம் இருக்கின்ற போது நாங்கள் உணவை வாங்கலாம், ஆனால் பசியை வாங்க முடியாதென்று. பணத்தால் நாங்கள் மெத்தையை வாங்கியிருக்கலாம், மஞ்சத்தை வாங்கியிருக்கலாம், ஆனால் அந்த உறக்கத்தை எங்களால் வாங்கிக் கொள்ள முடியாது. பணத்தை வைத்து நாங்கள் வீட்டை வாங்கிக் கொள்ளலாம், ஆனால் குடும்பத்தை வாங்க முடியாது. அதே போல பணத்தை வைத்து நாங்கள் சமயத்தை வாங்கிட முடியும், ஆனால் மீட்பை வாங்கிட முடியாது. பிரியமானவர்களே, வாழ்வதற்கு பணம் தேவைதான், ஆனால் பணமே வாழ்க்கையாகிவிடக்கூடாது. பணத்தால் வாங்க இயலாத அந்த அன்பு உறவுகள், நட்பு மற்றும் மன்னிப்பு போன்றவற்றை நாங்கள் இழக்கிற போது நாங்கள் பார்க்கின்றோம், ஒருவர் மன விரக்தியில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க நேர்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இதைத்தான் இயேசு ஆண்டவர் யூதாசோடு பேசிய இறுதி வார்த்தையை நற்செய்தி மத்திய நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் பதிவு செய்கின்றது. தோழா, எதற்காக வந்தாய்? பாருங்கள், இந்த அன்பு வார்த்தை யூதாசின் ஆழ் மனதில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்த ஒரு வார்த்தையாக மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். காரணம், நன்மை என்றும் தீமையை அமைதியுடன் இருக்க விடுவதில்லை. அந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், நன்மையை அழிப்பதாலும் தீமை ஒருபோதும் நிலை கொள்வதில்லை. பாருங்கள், யூதாசுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற வழியிலே அவன் ஆரம்பத்தில் இயேசுவை காட்டிக் கொடுக்க வரும்னு சொல்லி கங்கணம் கட்டியவன் இப்பொழுது மனம் கலங்க ஆரம்பிக்கின்றான். பாவத்தை தட்டி கழித்த மனச்சாட்சி இப்பொழுது விரக்தியையும் வெறுப்பையும் அது ஒன்று சேர பிசைந்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் பாவத்தினுடைய இயல்பு என்பதை இந்த தவக்காலத்திலே நாங்கள் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், பாவங்களில் பெரிய பாவம் என்று சொன்னால், ஒருவர் பாவம் செய்கிற போது இறைவனுடைய அன்பை விட்டு விலகிச் செல்கிற போது அந்த இறைவனின் அன்பை மீண்டும் உணராமல் வாழ்வதுதான் பாவங்களில் பெரிய பாவமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதைத்தான் யூதாசும் தன்னுடைய வாழ்க்கையை செய்தான். தன்னுடைய உயிர் தோழனாக இயேசு ஆண்டவர் இருக்கின்றார். நல்ல உற்ற நண்பனாக இருந்த இயேசு ஆண்டவரை அவன் உதறி தள்ளிவிட்டு அவன் போக நினைக்கின்றான். அவன் மீண்டும் மன்னிப்பு பெற்று இயேசுவானுடன் திரும்பி இருந்தால் அவன் மீட்பை பெற்றிருக்க அதிகமான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அவன் அவற்றை உதறித் தள்ளுகின்றான். எனவேதான் நாங்கள் பார்க்கின்றோம், யூதாசுடைய வாழ்க்கையிலே 3 ஆண்டுகள் புரியாத இயேசுடைய நேர்மையும் உண்மையும் 30 வெள்ளிக்காசுகளை அவன் பெற்றுக்கொண்ட போது அந்த வெள்ளிக்காசினுடைய சுமை அவனுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்கிறது. அதனால் தான் இயேசுவை காட்டிக் கொடுக்க தூண்டியவர்கள் யூதாசின் கண்ணீரை துடைக்க முன்வராத போது அவன் அவற்றை கொடுத்துவிட்டு மீண்டும் இயேசுவிடம் செல்ல அவன் எத்தனிக்கின்ற போது அவர்கள் சொல்கின்றார்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன?
நீயே பார்த்துக்கொள் என்று சொல்லி அந்த தலைமை குருக்கள் அந்த யூதாசை உதறி தள்ளுவதை நாங்கள் பார்க்கிறோம். பெரியவான்களே, பாருங்கள், தன்னை பாவச் சுமையில் ஆழ்த்திய அந்த 30 வெள்ளிக்காசுகளை யூதாஸ் தூக்கி வருகின்றான். ஆனால் நற்செய்தியிலே படிக்கிறோம், யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பாவிப்பெண் நறுமண தைலத்தை எடுத்து ஏழைகளுக்கு அவர் இயேசுடைய காலடியிலே அதை போடுகின்ற பூசி கூந்தலை துடைக்கிற போது அந்த யூதாஸ் சொல்லுவான், இதை விற்று நாங்கள் ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொன்னவன் பணத்தின் மீது பேராசை கொண்ட யூதாசு இப்பொழுது 30 வெள்ளிக்காசுகளை தூக்கி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அவனுக்கு விளங்கிவிட்டது, காசால் இயேசுனுடைய, பணத்தால் இயேசுனுடைய திருவடிகளை நாங்கள் வாங்க முடியாது என்பதை அவன் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களிலே அவன் உணர்ந்து கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே யூதாசுடைய வாழ்வு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இதுதான். 30 வெள்ளிக்காசுகளை கொண்டு நாங்கள் இறைவனை விற்கலாம், ஆனால் என்ன விலை கொடுத்தும் இறைவனை நாங்கள் வாங்க முடியாது. பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் பணத்தை தேடி நாங்கள் ஓடுகிறோம், அலைகிறோம். யூதாசை போல நாங்கள் பல நேரங்களிலே வாழ முற்படுகிறோம். ஆனால் இயேசுவை எங்களுடைய வாழ்வின் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற போது, அவரை எங்களுடைய வாழ்க்கையின் தலைவராக ஏற்றுக்கொள்கிற போது, நாங்கள் அவரை பற்றி பிடித்து வாழ்கிற போது, ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை பாதுகாக்க வல்லவர் என்பதை நாங்கள் பரிசுத்த வாரத்தில் உணர்ந்து இயேசுவுக்காக எங்களை இழக்க நாங்கள் ஆயத்தமாகுவோம். இயேசுவுக்காக எங்களுடைய ஊழியர்களின் இச்சைகளை விட்டு விலக ஆயத்தமாகுவோம். இயேசுடைய உயிர்ப்பிலே நாங்கள் உண்மையிலே பங்கு பெற, அவருடைய அன்பிலே நாங்கள் இணைந்து கொள்ள, நாங்கள் எங்களை இழந்து யூதாசை போல் இல்லாமல் நாங்கள் மீண்டுமாய் இயேசுனுடைய அன்புச்சுடனை போல வாழ நாங்கள் உட்படுவோம். ஆமேன்.